வணக்கம் சரிங்களா. நிச்சயமாக கோவை மாவட்டம் மேட்டுப்பாளையம் அருகே உள்ள சிறுமுகை வனச்சரகத்தில் தாய் யானையிடம் இருந்து பிரிந்து தன்னை மீண்டும் அதன் கூட்டத்துடன் சேர்க்க வனத்துறையினர் கடந்த 72 மணி நேரமாக நடத்தி வரும் போராட்டம் தோல்வியில் முடிந்துள்ளது. கடந்த ஏப்ரல் 25ஆம் தேதி அதிகாலை கந்தியவயல் தற்காலிக சோதனை சாவடி அருகே ஆதரவற்ற நிலையில் யானை குட்டி ஒன்று அலைந்து திரிந்து கொண்டிருந்தது. உடனடியாக களத்தில் இறங்கிய மீட்பு குழுவினர் ட்ரோன்கள் மூலம் தாய் யானை கூட்டத்தை தேடும் பணியில் ஈடுபட்டனர். அன்று மாலை 3 மணி அளவில் ஒரு யானை கூட்டம் தென்பட குட்டி யானையை லாபகமாக வழிநடத்தி சென்று கூட்டத்தின் அருகே விட்டனர். இரவு முழுவதும் தெர்மால் கண்காணிப்பு வாகனம் மூலம் கண்காணித்து வந்தனர். குட்டி பாதுகாப்பாக இருக்கும் என கருதப்பட்டது. ஆனால் அடுத்த நாள் நிலை மாறியது. தீவிர தேடுதல் வேட்டைக்கு பிறகு நீர்நிலைக்கு அருகே தென்பட்ட யானை கூட்டத்தை தஞ்சம் அடைய முயன்ற குட்டியை அங்கிருந்த ஒரு ஆண் யானை ஆக்ரோஷமாக விரட்டி அடித்தது. கூட்டத்தால் விரட்டப்பட்ட குட்டி திக்கென்ற நிலையில் நீர்நிலைக்கு அருகிலேயே நின்றது. இதனை அடுத்து தளராத வனத்துறையினர் வேறொரு முகாமிற்கு அருகே மீண்டும் சேர்ப்பதற்கு திட்டமிட்டு முயற்சி செய்தனர். 3வது நாளான இன்று வனவிலங்குகளுக்கு ஓடத்துறை பகுதியில் வனத்துறையினர் அமைத்துள்ள தொட்டியில் குட்டியை நிறுத்தி வைத்து யானை கூட்டத்தின் வருகைக்காக வனத்துறையினர் அதிகாரிகளும் காத்திருந்தனர். இந்நிலையில் மற்றொரு கூட்டத்துடன் குட்டியை சேர்க்கும் முயற்சி மீண்டும் ஒரு முறை தோல்வியில் முடிந்தது. கூட்டத்துடன் சிறிது நேரம் இருந்த போதிலும் மீண்டும் அது விரட்டப்பட்டதால் களப்பணியாளர்கள் அதிர்ச்சி அடைந்தனர். தற்சமயம் அந்த யானை குட்டி வனத்துறை கால்நடை மருத்துவர்களின் நேரடி பார்வையில் பாதுகாப்புக்காக வைக்கப்பட்டுள்ளது. யானை கூட்டம் ஒன்றுடன் குட்டியை சேர்க்கும் வரை வனத்துறையினர் முயற்சி தொடரும் என வனத்துறையினர் தெரிவித்துள்ளனர். சரிமிலா.